ரீடிங் க்ளோசிங் ரீடிங் நோட் டவுன் பண்ணிப்பீங்க. ஸோ ரெண்டும் இந்த ஓப்பன் ரீடிங் க்ளோஸ் ரீடிங் வச்சிங்கன்னா எவ்வளவு லிட்டர்ஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ கேஎல் போயிருக்குன்னு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். இதுவும் அந்த சம்பில் இருக்கிற அந்த லெவல் அப் அண்ட் டவுன் இருக்கிறது இதுவும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வேல்யூயும் நீங்கள் வந்து அன்லோட் பண்ணிங்கல்ல, அவங்க ஒரு டிப் ஸ்கேல் வச்சு ஒரு வால்யூம் கொடுத்தாங்களா, அதுவும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. ஆனால் கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகாது. எப்பயுமே வந்து ஒரு 5 to 10 லிட்டர் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம பண்ண முடியாது எதுவுமே. ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த கேலிப்ரேஷன் வேல்யூ நீங்கள் அக்யூரசி பொறுத்து மாறும். ஒருவேளை அவங்களுடைய டிப் ஸ்கேல் வந்து ஹியர் அண்ட் தேர் இருக்கலாம், கேலிப்ரேஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். இல்லை நம்ம சைடில் வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணும்போது ப்ராப்பராக அந்த லிட்டர்ஸை கால்குலேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் 5 to 10 லிட்டர்ஸ் எப்பயுமே வரும். பட் அது வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். 5 to 10 லிட்டர்ஸ் வந்து ஓவரால் ஒரு 20 KL டீசல் நீங்கள் அன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால்குலேஷனில் ஷார்ட் ஃபால் காமிப்பாங்க, இல்லைனா வந்து நில்